சகோதரி போ லீலா அவர்களுக்கு வணக்கம். நான் ஆசிரியை ஸ்ரீ விமலாதேவி பேசுகிறேன். உங்களுடைய மறைநீர் என்ற படைப்பை நான் முழுவதுமாக படித்தேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. எனக்கும் ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வர்ற ஒரு சின்ன சின்ன விவசாய வேலைகளை எல்லாம் நான் போய் பார்ப்பேன். அப்போது அந்த விவசாயி தண்ணியை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்தணுன்ட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுடைய படைப்பு படித்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப அதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. நீங்கள் எவ்வளவோ மெனக்கடலோடு இந்த படைப்பை எழுதுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இன்னும் என்னன்னாக்கா, இந்த புத்தகத்தை மேலும் நிறைய பேர் இதை படிக்கணும். அதில் நீங்கள் கூறியிருக்கிற சில நல்ல கருத்துக்களை அவங்களும் ஃபாலோ பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. பண்டைய காலத்தில் எப்படி அரசர்கள் தண்ணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஏரிகளையும் கால்வாய்களையும் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுக்கான முனைப்பை அவங்க எடுத்துக்கிட்டு அதையும் சீர் செஞ்சாக்கா இன்னும் நம்ம தமிழ்நாடு ரொம்ப இந்த துறையில் முன்னேறும். அதுவும் இல்லாமல் அந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது இல்லாமல் போகுன்றது என்னுடைய கருத்து. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போது சாதாரணமாக நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க எப்படி தண்ணியை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று என்னன்னாக்கா, இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அதிகமாக சொட்டாக தண்ணி வந்ததுன்னா டக்குன்னு அதை போய் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் நம்ம டாய்லெட்லேயும் தண்ணியை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் உணவு விடுதிகளுக்கெல்லாம் போனாக்க எப்படி நம்ம தட்டை ஒரே தட்டில் உணவை சாப்பிடணுன்றதும் சொல்லி இருக்கீங்க. உணவை அதிகமாக வீண் பண்ணக்கூடாது அப்படின்ற சின்ன 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 வழிகளை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வழிமுறைகளை சாதாரணமாக குடியிருக்கிறவங்க பெரியவங்க ஃபாலோ பண்ணி அதை சிறுவர்களும் சிறுமிகளும் ஃபாலோ பண்ணாலும் அதுவும் ஒரு வருங்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால் உங்களுடைய புத்தகத்தை நிறைய பேர் படித்து அதை பயன்படுத்தணுன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.